முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா குகனே குகனே. முருகாசரணம். அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இன்றைய வார திருப்புகழ் காசி என்ற அற்புதமான க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற திருப்புகழ். தாரணி கதி ஞானம் பெற இறைவனை வேண்டி நமது குருநாதர் பாடுகின்றார். திருநீற்றை பூச வைத்து உண்மை பதவியான உனது திருவடிகளை காணும்படி அருள் புரிந்து திருவருள் மயமாம் ஞானம் என்கின்ற அறிவும் எனக்கு கிட்டுமாறு அருள் புரிய வேணுமையா என்று இங்கே பாடுகின்றார். மிக அற்புதமான திருப்புகழ். காசியை நினைக்க முத்தி, காசி என்றுரைக்க முத்தி, காசியை காண முத்தி, காசியை சூழ முத்தி, காசியில் வசிக்க முத்தி, காசியை கேட்க முத்தி, காசியின் வசிப்போர் தம்மை கண்டு தாழ்ந்திடல் முக்தி, காசி உள்ளனர் காசி கேட்குனர் காசி காணுனர் ஆசில் முத்தரே என்று காசி ரகசியம் குறிப்பிடுகிறது. இந்த அற்புத க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற திருப்புகழை பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வாரீர் பாராயணம் செய்வோம், பலனடைவோம். வெற்றி வடிவேல் காசியில் வாழ் குமரனுக்கு அரஹரோஹர. முருகாசரணம். ஓம் தாரணி கதி பாவியாய் வெகு சூது மெத்திய மூடனாய் மனசாதனை கலவாணியாய் ஒரு மதிமோக தாபமிக்குலவீனாய் பொறுவேல் விழித்தியராக மாதர்கள் தாமுய செய்யும் ஏது தேடிய நினைவாயே பூரண சிவஞான காவியம் ஓதுத புணர்வான நேயர் பூசுமை திருநீரிடாயிரு வினையேனை பூசிமை பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினையே உமாரருள் புரிவாயே வாரணத்தினையே கராவும் முனே வளைத்திடு போதுமேவி மாயவர் கிதமாக வீரிய மருகோனே வாழும் புறவீர தானது நீரழ புகையாகவே செய்த மாமதி பிறைவேணியாயருள் புதல்வோனே காரண குறியான நீதிய ஆனவர்க்கு முனாகவே நெறி காவிய சிவநூலை ஓதிய கதிர்வேல கானக குரமாதை மேவிய ஞானதர் குமராபராபர காதியே திரதாபமாயுரையும் திருமாலே பூரண சிவஞான காவியம் ஓதுதற் புணர்வான நேயர்கள் பூசுமை திருநீரிடாயிரு வினையேனை
பூசிமை பதமான சேவடி காணவை தருள் ஞானமாகிய பூதகத்தினையுமாறருள் புரிவாயே. காசியில் பிரதாபமாயுரை பெருமாளே. காசி மேவிய பெருமாளுக்கு அரஹரோஹரம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரம். முருகாசரணம். காசி கங்கையில் அமர்ந்த சத்குருநாதன் சிவகுருநாதன் வெற்றி வடிவேல் அழகனுக்கு அரஹரோஹரம். இத்திருப்புகழின் பொருள் விளக்கம். இப்பூமியில் அதிக பாவியாய் மிக்க சூது நிறைந்த மூடனாய் மனத்தில் அழுந்தின திருட்டு புத்தி உடையவனாய் அறிவு மயங்கும் அந்த காம மயக்கத்தில் உள்ளவனாய் தாகம் ஆசை மிக்குள்ள வீணனாய் சண்டைக்கு உற்ற வேல் போன்ற பொது மாதர்களின் தாம் பிழைப்பதற்கு உதவி செய்யும் ஏது செல்வத்தை தேடித்தரும் நினைவை கொண்டு பூரணமாக சிவஞான நூல்களை ஓதுதலில் விருப்பம் கொண்டுள்ள அன்பர்கள் பூசுகின்ற பூரணமான சிவஞான நூல்களை ஓதுகின்ற அன்பர்கள் பூசுகின்ற உண்மையான திருநீற்றை உண்மை மகிமை வாய்ந்த அந்த திருநீற்றை இடாத இருவினையாளனை வினை சூழ்ந்திருந்தால் நாம் இறைவன் நாமத்தை சொல்ல முடியாது. இறைவனுடைய நாமத்தை சொல்ல 12,000 வருஷம் தவம் இருக்க வேண்டும். இல்லையேல் அடியார்களுடைய கூட்டத்திலே சேர்ந்தால் அவருடைய நாமத்தை நமது இருவினையும் அகன்று பகவானின் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலைமை அடையும். திருநீற்றை பூச வைத்து உண்மை பதவியான உனது திருவடிகளை காணும்படி அருள் புரிந்து திருவருள் மயமாம் ஞானம் என்கின்ற அறிவும் எனக்கு கிட்டுமாறு அருள் புரிய வேணுமையா. நான் ஒருபொழுதும் திருநீறு இடாமல் எனது வினை பயனால் நான் அங்குமிங்கும் அலைந்து திரிகின்றேன். அவ்வாறு அலையாமல் அடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து திருநீறு பூச வைத்து உமது அற்புதமான திருவடி பேரொருளை தந்து அருள் புரிய வேணுமையா என்று ஞானத்தை வேண்டுகிறார். பிற்பகுதியிலே யானையை கஜேந்திரனை முதலை முன்பு வளைத்து இழுத்த போது அங்கு வந்து சேர்ந்து உதவின திருமாலுக்கு இன்பம் தரும் வழியில் மேம்பட்டு விளங்கும் மருமகனே, வாழ்ந்திருந்த முப்புறங்களின் பொலிவு சாம்பலாகவும் புகை எழவும் செய்த சிறந்த திங்கட்பிறை அணிந்துள்ள சடை பெருமான் அருளிய புதல்வனே, எவைக்கும் மூலகாரண இலக்கு பொருளான நீதி பொருளான சிவபெருமானுடைய சந்நிதிகளிலே அறநெறியை ஓதும் பிரபந்தமாகிய சிவநூலாம் திருநெறி தமிழ் எனப்படும் தேவாரத்தை சம்பந்த மூர்த்தியாய் ஓதின தெய்வமே, காட்டில் குறப்பெண் வள்ளியை விரும்பி அடைந்த ஞானமொழி பேசும் குமரனே, மேலாம் பொருளே, காசி தலத்தில் பிரபலமாக வீற்றிருக்கும் தெய்வமே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி போகத்தினை ஏயுமாறு அருள் புரிவாயே என்று ஞானத்தை அருள வேணுமையா இந்த ஏழைக்கு என்று வேண்டுகிறார். நாமும் அவனுடைய திருப்புகழை பாடி அடியார்கள் கூட்டத்திலே சேர்ந்து ஆறுமுகம் 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 என்று திருநீறு பூசி அவனுடைய நாமத்தை மொழிந்து அவர் திருவடி பேரொருளை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் கந்தனுக்கு அரஹரோஹரா. காசி கங்கை மேவிய பெருமாளுக்கு அரஹரோஹரா.